வணக்கம் நேர்மை மீடியா உறவுகளே. ரொம்ப நாள் கழிச்சு என்ன இந்த வாய்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லை. நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் வீடியோ போட முடியலை. ஒரு 2 நாளைக்கு முன்னக்கூட்டி இந்த அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்தநாளப்போ வச்ச கட்டோட்டை எடுத்ததுக்கு ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை பற்றி தான் பேசணுன்ட்டு இருந்தேன். ஏன்னா எப்படின்னு தான் எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. அந்த பையன் என்ன அவசரத்தில் வந்தானோ, ஏது அவசரத்தில் வந்தானோ தெரில. இப்போ அந்த பையனை விடுங்க, அந்த இடத்துல இப்போ நான் இருக்கேன். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு அவசரம், இப்போ என் ஃப்ரெண்டுக்கோ இல்லை எங்கள் வீட்லேயோ யாருக்கோ ஏதோ ஒரு அவசரம், அங்கே நான் பெய்யே ஆகணும். அந்த அவசரத்தில் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஒன்று அந்த சாலை மறியல் நடக்குன்ட்டு உடனே அவங்க வேறு ஏதாவது டேக் டைவர்ஷன் போட்டு வேறு ஏதாவது பக்கம் திருப்பி விட்டுருக்கணும். அப்படியும் திருப்பலை. அங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட பஸ்ஸு டிராஃபிக்காக எனக்கு போராட்டம் பண்ணுறவங்களையும் தூரம் எடுக்க முடியலை. போராட்டம் ஃபஸ்ட்டு எதுக்கு போராட்டம், இப்போ ஒரு ஃப்ளெக்ஸு வச்சதுக்கு அதை பெர்மிஷன் இல்லாமல் வச்சுட்டாங்க அப்படின்னு எடுத்துட்டாங்கன்ட்டு அதுக்கு ஒரு போராட்டம். அப்போது இதே மாதிரி நீங்கள் போராட்டம் பண்ணுறவங்கள உடனே அகற்றலைன்னா இதே மாதிரி எல்லோரும் போராட்டம் நடத்துவானே. இப்போ டக்குன்ட்டு இந்த ஊரில் ஒரு ஃப்ளெக்ஸை வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், அப்போ நாங்கள் எல்லோரும் யாருனாலும் சாலை மறியல் பண்ணலாமா? பொதுமக்களுக்கு இடைஞ்சரா? சரி, அப்படி பண்ணிட்டாலும் உங்களால் விளக்க முடியலாட்டும் டக்குன்னு ஒரு டேக் டைவர்ஷன் போட்டு வேற எங்கேயா எத்தனை பேர் என்னென்ன அவசரத்துக்கு வருவோம். அதுலேயும் அந்த பையன் போகிறான், ஏன் அந்த சாலை மறியல் பண்ணால் அதை தாண்டக்கூடாதா? எதுவும் கரெக்டாக எதுவும் ரூல்ஸ் இருக்கா என்ன? இது புரியலை. அவன் என்ன அவசரத்துக்கு போகிறானோ நீங்கள் உடனே இங்கே ஒரு 4-5 பேர் புலி மாதிரி போய் நின்றுக்கிட்டு யார் இங்கே பைக்கில் போகிறா, யாரை தான்ட்டு போகிறா அப்படின்ட்டு இப்போ அந்த இடத்துல யாராக இருந்தாலும் சரி தான், அப்படியே மண்டை சூடாகி என்ன பண்ணன்ட்டே தெரியாது. அவ்வளோக்குள்ள ஒரு ப்ரெஷர் ஆயிரும். ஏன்னா நமக்கு அங்கேயும் ஒரு ப்ரெஷர் இருக்கும், இங்கே வேறு இவனும் வேறு இந்த வேலை பண்ணுறாக்கானுவேன் அப்படின்ட்டு இவன் வேறு ஏதோ அடிக்க மாதிரி இப்படி மாதிரி போய் நிற்கானுவேன். இதை அப்போ ஒரு காவல்துறை நண்பர்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு அந்த போராட்டத்தில் எவன் வந்து இந்த பைக்காரன்ட்ட பேச வரானோ, நீனே பெர்மிஷன் இல்லாமல் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கா, அப்போ அவனை தான் நீங்கள் விளக்கியிருக்கணும். உடனே இந்த பையன்ட்ட பார்த்து இவனை அடித்து இப்போ அந்த பையன் வெளியே வந்துட்டான். ஆனால் அந்த கழுத்தை பிடிச்சி நெரிச்சது, அந்த காரில் கயிறை பிடிச்சி இழுத்து அந்த தொண்டை கட்டி ஒருத்தனால் ஒருத்தன்ட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்ட்ரென்த் இருக்கும். அவன் நல்லா இத்தனைக்கும் அவன் நல்லா ஜிம்முக்கு போய் எடுத்து போயிருக்கான். குறிப்பிட்ட அளவு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்து கொடுத்து முடித்த பிறகு நீங்கள் 4 பேர் நின்று அவன்கிட்ட மல்லு கட்டுதீங்க. அந்த பையனுக்கு அது எவ்வளோக்குள்ளே மூச்சு திணறல் வந்து எவ்வளோக்குள்ளே கஷ்டப்பட்டுருப்பான். இத்தனைக்கும் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஒரு சின்ன பையன் ஏதோ ஒரு தவறுதலாக ஏதோ ஆயிருந்து யார் பொறுப்பேப்பா? அங்கே போராட்டம் பண்ண பொறுப்பேங்களா, இல்லை அந்த போலீஸ் பொறுப்பே இருக்குமா? போலீஸ் ஒருவேளை ஏதோ இந்த லாக்அப் டெத் மாதிரி அதுவும் ஒன்று நடந்துட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஒரு சின்ன கேஸ் ஊழம் டக்குன்ட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு சஸ்பெண்டு, அவ்வளோதான். டிஸ்மிஸ்லாம் கிடையாது, ஒன்லி சஸ்பெண்டு. ஒரு மாதம் சஸ்பெண்டில் இரு, அடுத்து வேறு எப்போ வேலைக்கு சேர்ந்துக்க. ஏன் போலீஸ் யாருனாலும் கொல்லணும்னு எதுவும் சட்டம் இருக்கா? யாருனாலும் அடிக்கலான்னு சட்டம்? அதில் ஒருத்தர் கன்னத்தில் பலாருன்னு வைக்காரு. இந்த பையன் அடித்தது தப்பு தான், தப்பு இல்லைங்களே. ஆனால் போலீஸுக்கு அடிக்கிறதுக்கு யார் ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கொடுத்தா? அதுவும் அவ்வளோக்குள்ளே பொது வெளியில். இப்போ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் டிவிக்கு ஆட்சி வந்துட்டு என்ன ஒரு எல்லாமே மாற்றம் மாறி இருக்கும், எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ட்டு தான் அவ்வளோ மக்களும் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே என்னென்னா போலீஸ்காரன் செவுட்லேயே அடிக்கும். என்ன சொல்லணும், ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த பையன் இருக்கான்னு நினைக்காங்க. இந்த வீடியோ பக்கம் ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்க, நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கோன்ட்டு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கும்போது. இனி இப்படி நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த பையன் இப்போ விடுதலை ஆகிட்டான். ஆனால் அந்த பையனை ஜெயிலில் விட்டுட்டு 6 கேஸு, 1 கேஸு 2 கேஸு இல்லை, 6 கேஸு போட்டிருக்கான் அவன் மேலே. இப்போ அந்த 6 கேஸில் இருந்து வெளியே வந்துட்டானா, இல்லை இப்போதைக்கு தற்சமயம் விடுதலையாக இருக்கானானுங்கிற எனக்கு தெரில. யாராவது தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொலை முயற்சிலாம் போட்டிருக்கு, மனசாட்சியே இல்லாமல். ஒருத்தனோட வாழ்க்கையே அதில் அவ்வளோதான் முடிஞ்சின்மை. அவன் அந்த 6 கேஸ் ஒருவேளை இருந்தால் காலம் ஃபுல்லாக அந்த 6 கேஸுக்கு ஓடணும். வாயுதா சாமியில் எதுக்கு என்ன பிரச்சனைக்குனே தெரியாமல். ஆனால் துறை என்ன பண்ணவங்க, அவங்க சேஃப். போங்கப்பா, என்னப்பா அவங்க சட்டம் எல்லா இடத்துக்கும் அப்படி தான் இருக்குது. ஒருத்தர் என்னன்னாக்கி பணம் ஏற போனால் அங்கே ஒருத்தனை சுட்டு தூக்கி தூரத உடனே ஷூட்டிங் தான், வேறு ஒன்றுமே கிடையாது.
நம்ம அதேமாதிரி என்ன கர்நாடகாவில் 3 தமிழர்களை சுட்டு கொண்டு இருக்கு. இதே கர்நாடகாக்காரனை நாங்கள் ஒருத்தனை கொண்டுட்டாக்கி தமிழ்நாடே என்னை தண்டிக்கும். கர்நாடகாரன் ஐயோ அவன் பாவம், அவனை போய் கொண்டுட்டா அவளை அப்படின்ட்டு. அவன் தமிழன் பாவமே கிடையாதா? புரியவே மாட்டுக்கு. 3 பேரை சுட்டு போட்டுக்கு நாதியத்து போய். அப்போ அந்த குடும்பத்துக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை அந்த அவன் அங்கே வேலைக்கோ இல்லை ஏதோ மாடுமைக்கு எதுக்கோ ஒன்று போயிருந்தான். அவன் குடும்பம் வரும்னு தானே நினச்சிட்டு இருந்திருக்கோம். அந்த சின்ன பிள்ளைகள் இருக்கும், எங்கள் அப்பா வரும் வீட்டுக்கு வந்துடுவாவ. எல்லாரும் ஒரு சுச்சுவேஷனில் இருந்து ஏன் யோசிக்க மாட்டேங்க இன்னும் தான் புரியவே இல்லை. இப்போ அவன் தப்பு பண்ணி அது கன்ஃபார்ம் பண்ணினாக்கி இப்போ கோர்ட்டு தூக்கு தண்டனை கொடுக்க போகுது. அதுக்கு தானே நமக்கு நீதிமன்றம்லாம் இருக்குது இல்லை? எனக்கு தெரிலப்பா. அப்போ நீதி இப்படி என்கவுண்டர் பண்ணிட்டு அலைஞ்சாதான் கர்நாடகாவில் நீதிமன்றமே இருக்கண்டாமே. அதுவும் தமிழர்கள். ஏன்னா தமிழர்கள் இழிச்சவாங்க. இங்கே என்னன்னாக்கி அத்தனை கோடி களை வாங்கி வச்சுருக்கானுவன். இந்த டிவிக்கு ஆட்சி மாறினதுக்கப்புறம் ஒரு குறைஞ்சது 4-5 அமைச்சர் மேலே அத்தனை கோடி புகார் இருக்குது. சிபிசிஐடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் வெளியே ராஜா பகவத் மாதிரி அலையிறாங்க. நம்ம ஒரு கடையில் ஒரு 3 ரூபா வடையை களை வாங்கிட்டாக்கி அவன் 3 ரூபா வடையெல்லாம் வாங்கிட்டு போகிறான்னு அந்த அடிக்கி போலீஸு களை வாங்க நமக்கு அது களை வாங்கதே மறந்துடுது. ஆனால் 10 லட்சம் கோடி களை வாங்கி வச்சுருக்கானே அவனுக்கு தைரியமாக தெம்பாலை தானே. இதுக்கெலாம் யார் தான் துட்டு கொடுக்கா? என்ன தான் ப்ராசஸ் நடக்கணும் ஒன்றுமே புரியலை. நம்மளும் எதையாவது படித்து தான் பார்க்கணும். அதுக்கு எவனா ஏதாவது நியூஸ் வீடியோ போட தான் அவ்வளோ சேனல்லேருந்து வீடியோ பார்க்க தான் செய்தோம். ஒன்றுமே இல்லை. ஏன் இவனோட இத்தனை கோடி களை வாங்கியும் ஏன் இவங்களால ஒரு நிமிஷம் கூட பிடிச்சி உள்ளச்சு முடிச்சு அந்த துட்டை கூட பறிமுதல் பண்ண முடியலையே? இப்போ இத்தனை லட்சம் கோடி சுருட்டியிருக்கான்னு தெரியுது, அந்த துட்டை கூட பறிமுதல் பண்ண முடியலையே காசை கூட. இப்போ முந்தானது சட்டசபையில் சட்டசபையில் கல்குவாரியை வச்சு பிரச்சனை போய்கிட்டு இருந்து. அந்த கல்குவாரியில் கிட்டத்தட்ட 80 கோடி வருமானத்தில் 12 கோடி தான் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. மீதி 62 கோடி இத்தனை லட்சம் கோடி 68 கோடியோ வரலை, கவர்மெண்ட்டுக்கு வரலை. அந்த துட்டு பூரா எங்கே போச்சுன்னு தெரில. ஆனால் அவ்வளோ கனிமூலத்துக்கும் வெளியே போயிருக்கு. அப்போது அந்த 68 கோடி எங்கே இருக்குது, யார் வச்சுருக்கா? அந்த துட்டை வாங்குங்களாம்ப்பா. அதான் காசை பிடுங்கலாம். நீ அவனை கூட செல்லில் எப்படியும் போட முடியாது, அது 2வது கதை. அந்த காசையாக வாங்க வேண்டியதானே, காசை வாங்கி கவர்மெண்ட்டில் சேர்க்க வேண்டியதானே. இல்லை இப்போ தெரிஞ்சிட்டு 68 கோடி இப்படி போயிட்டுன்ட்டு. அப்போ நம்ம காவல்துறை சிபிசிஐடி அவ்வளோக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ இது எங்கெங்கே எப்படி நடந்திருக்குன்னு குறைஞ்சது 1 நாள் 2 நாள் வேண்டாம்ப்பா, 1 மாதம் 1 மாதத்துலேயே கண்டுபிடிக்கலாம்ல. அந்த துட்டெலாம் சவன் நம்ம ஒரு 10 ரூபா கீழே இருந்து எடுத்துட்டாலே பயமாக இருக்குது. இப்போ யார் துட்டம் நம்ம கொண்டு ஒப்படைச்சிரும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆள் தங்க செயின் லட்சக்கணக்கில் துட்டை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கி. ஆனால் இவங்களுக்கு இத்தனை லட்சம் ஆட்டை போட்டிருக்கானுவ தெரியுது கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் அந்த துட்டை ரிட்டன் வாங்க முடியல. இதேமாதிரி நிறையா இருக்குது. ஆனால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதுக்கு மேலே வேறு என்ன சொல்லணும்னு தெரில, கஷ்டமாக இருக்குது. டெய்லியுமே பார்ப்போம், முடிஞ்ச அளவு கண்டிப்பாக வீடியோ வரும். எதுவும் தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. காவல்துறை நண்பர்கள் எல்லா காவல்துறையும்லாம் கண்டிப்பாக சொல்லலை. அப்படி எதுவும் உங்களை மாதிரி பின்பற்றுற மாதிரி பேசியிருந்தோம்னா அதையும் மன்னிச்சிருங்க. உடனே நம்ம மேலாம் கேஸ் போட்டுறாங்கப்பா. நம்மளே ஒன்றும் இல்லாத குடும்பம்.